சுனில் நரேனின் சூறாவளி ஆட்டம், புள்ளிப்பட்டியலில் கொல்கத்தாவின் முன்னேற்றம், கொல்கத்தாவை சமாளிக்க முடியாத லக்னோவின் திண்டாட்டம்னு ரகளையா நடைபெற்று முடிஞ்சிருக்கு நேற்றைய மேட்ச். நடப்பு தொடரின் 54வது லீக் ஆட்டம் LSG மற்றும் KKR அணிகளுக்கிடையே லக்னோவில் நடைபெற்றது. இதுல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி டாஸ் வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. தொடர்ந்து பிலிப் சால்ட், நரேன் ஜோடியை ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா கொண்டு கொல்கத்தா அணி களமிறங்கவே ஆரம்பம் முதலே நரேன் லக்னோவை வெளுக்க ஆரம்பிச்சுட்டாரு. முதல் ஓவர்ல 2 பவுண்டரிகளோட சால்ட் மேட்சை தொடர்ந்து தன் பங்கிற்கு பந்துகளை தாறுமாறா விளாசி 4வது ஓவர்ல ஹாட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணாரு நரேன். 4 ஓவர்கள் முடிவிலேயே இந்த பார்ட்னர்ஷிப் 50 ரன்களை கடக்க திடீர் ஷாக்கா சால்ட் அடுத்த ஓவர்லேயே ஆட்டமிழந்தார். ஆனாலும் அசத்தல் பேட்டிங் மூலமா 14 பந்துகளுக்கு 32 ரன்களை சேர்த்திருந்தாரு சால்ட். விடாம வெளுத்து வாங்கின நரேன் 10வது ஓவர்ல ஹாஃப் செஞ்சுரி போட்டு அசத்துனர். அவர் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சர் ரகுவன்சியும் டீசென்டான பேட்டிங் மூலமா 32 ரன்களை எடுத்தார். 6 பவுண்டரி 7 சிக்ஸர்னு களத்தை செதற விட்டு நரேன் 81 ரன்களை குவிக்க 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 235 ரன்களை அதிரடியா சேர்த்திருந்தது கொல்கத்தா அணி. அதிகபட்சமா லக்னோ அணியில இருந்து நவீன் உலக் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். $236 என்ற இமாலய இலக்கு தனக்கு முன்பாக இருக்க களத்துக்கு வந்தாங்க லக்னோ. KL ராகுல், அர்ஷின் குல்கர்னி பேட்டிங்கை தொடங்க வெறும் 9 ரன்களுக்கு வந்த வேகத்திலேயே அவுட் ஆனாரு அர்ஷின். கேப்டன் ராகுலும் 25 ரன்களை மட்டுமே எடுத்து ரமன்தீப்பிற்கு கேட்ச் கொடுத்து வெளியேறினார். அடுத்து வந்த ஸ்டோய்னிஸ் டீமுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தார். 36 ரன்களை சேர்த்த அவர் அதுக்கு மேல ஆட்டத்தை தொடர முடியாம அந்த நம்பிக்கையை பறிக்க அதோட சரிய தொடங்குச்சு லக்னோ அணி. அதுக்கு மேல கொல்கத்தாவுக்கு ஈடு கொடுக்க முடியாத லக்னோ அணி 16.1வது ஓவர்ல எல்லா விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து இலக்கை எட்ட 98 ரன்கள் மீதம் இருக்க படு தோல்வியை அடைஞ்சது. பேட்டிங்கையும் பவுலிங்கையும் மிக திறமையா கையாண்டு லக்னோவை வீழ்த்தி வெற்றியை கைப்பற்றுச்சு கொல்கத்தா அணி. இந்த மேட்ச் மூலமா 11 ஆட்டங்கள் விளையாடி அதுல 8 வெற்றிகளை பதிவு பண்ணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறி இருக்காங்க கொல்கத்தா அணி. 11 ஆட்டங்கள்ல 6 வெற்றிகளோட லக்னோ அணி 5வது இடத்துல இருக்கு. சந்தேகத்திற்கு இடமில்லாம பேட்டிங்ல மிரட்டிவிட்ட கொல்கத்தா அணி வீரர் சுனில் நரேன் ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.